பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுட்டு இந்த தலைப்புக்கு நான் போறேன். எதுக்காக இந்த லைவ்ங்கிறத பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு பணி எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர்கள் மக்களுக்கு முன்னாடி யாருன்னு தெரிஞ்சாங்க. அதற்கு பிறகுதான் இஸ்லாமுடைய அழைப்பு பணியை மக்களுக்கு எடுத்து வச்சாங்க. எந்த நபித்தோழரா இருக்கட்டும், எல்லா நபித்தோழருடைய அழைப்பு பணியும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களுடைய அழைப்பு பணியும் அவர்கள் யார் என்பதை மக்கள் முதல்ல புரிஞ்சு கொண்டாங்க. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஐயாமுல் ஜாஹிலியா, அந்த அறியாமை காலத்துல வாழ்ந்த அவர்களுடைய சமூகம் அவர்களுக்கு அல் அமீன், அஸ்-சாதிக், அவர் உண்மையாளர், நேர்மையாளர்னு சொல்லி பட்டம் சுமத்தினாங்க. அதற்கு பிறகு இஸ்லாம் அவர்கள் எடுத்து வச்சாங்க. அதனால இஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு நேர்மையான மார்க்கமா, உண்மையான மார்க்கமா போய் சேர்ந்துச்சு. யாரும் இஸ்லாம மறுக்கல, இஸ்லாமுடைய போதனைகளை மறுக்கல. அவர்களுக்கு சில பெருமைகள் இருந்துச்சு. அதனால இஸ்லாமை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க காலதாமதம் எடுத்துக்கொண்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய வரலாற்றை முக்கியமா உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அபூபக்கரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர், மிக நேர்மையாளரா, உண்மையாளரா அந்த சமூகத்துக்கு வாழ்ந்து காமிச்சார். மக்காவுல பிரச்சனை அதிகமானதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபித்தோழர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகுது. எல்லாரும் ஹிஜ்ரத் செய்து வேறொரு ஊருக்கு, இந்த ஊரை விட்டு கிளம்பி வேறொரு ஊருக்கு போயிருவோம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அபிசீனியாவை தேர்ந்தெடுத்து நபித்தோழர்கள் எல்லாம் அபிசீனியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அபிசீனியாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாராகி போறாங்க. போகக்கூடிய வழியில இப்னு தூனா என்ற ஒரு காஃபிர் அவரை சந்திக்கிறார். யாருக்காக அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்களோ அந்த மனிதர்ல ஒரு மனிதர் சந்திக்கிறார். இப்னு தூனா சந்திச்சு சொல்றார், அபூபக்கர் எங்க போறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஊர் மக்கள் எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை வேதனைப்படுத்துறாங்க, சுதந்திரமா எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றதுக்கு எங்களுக்கு தடை விதிக்கிறாங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து அந்த இப்னு தூனா சொன்னார்கள், உங்களை மாதிரி நேர்மையான மக்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. நீங்க நேர்மையானவர்கள், நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க, நன்மைகள் செய்யக்கூடியவர்கள், அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்கள். உங்களை மாதிரி மனிதர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்னு தூனா அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை வெளிப்படையா மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. இப்படிதான் இஸ்லாம் காட்டப்பட்டுச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்க? நம்ம இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம்னு சொன்னா, நமக்கு முன்னோர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது எப்படி? அழைப்பு பணி செய்தார்களா? அங்க வந்த அரபுகள் எல்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சாங்களா? தப்சீர் வகுப்பு, இந்த மாதிரி குர்ஆன் வகுப்பு, இப்படி தெருக்களில் நின்று கொண்டு குர்ஆனை கொடுத்து இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்களா? ஒருபோதும் அப்படி இருக்காது. அவர்களுடைய அழைப்பு பணி எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. வாழ்ந்து காட்டினாங்க அவங்க யாருன்னு சொல்லி. நேர்மையாளரா, உண்மையாளரா, பண்பாளரா, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவரா, ஜாதி மதம் எதையும் பார்க்காம எல்லாரையும் மனிதர்களா மதிக்கக்கூடிய பண்பை பார்த்துதான் இஸ்லாமை நோக்கி மக்கள் வந்தாங்க. இந்த ஒரு நினைவை நம்ம கொண்டு இருக்கணும். இஸ்லாமை நம்ம மக்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமின் படி வாழ்ந்து காமிச்சாதான் அது ஒரு உண்மையான மார்க்கமா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இல்ல வெறும் புத்தகமாகவும் வெறும் பேச்சாகவும் தான் இந்த இஸ்லாம் மக்கள் மத்தியில பரவுமே தவிர அதனுடைய உண்மை தாக்கம் இந்த உலக சமூகத்துக்கு மத்தியில வராது. ரெண்டாவது, முக்கியமா நான் எனக்கும் உங்களுக்கும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இன்னைக்கு நான் மரணமானால் இந்த சமூகத்துக்கு எந்த நன்மைகளை நான் விட்டுட்டு போறேன்? யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். என்ன நன்மை இருக்கு நம்மள்ட்ட? இந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய காரியங்களை என்ன செஞ்சிருக்கோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசா அவங்களை கடந்து போகும்போது, ஒன்று இவர் மகிழ்ச்சி அடைந்தவராக செல்லுவார், இவர் சந்தோஷமா போறாரு, அல்லது மக்கள் இவர்கிட்ட சந்தோஷமாகறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் நல்லவராக வாழ்ந்து மக்களுக்கு நலம் செய்யக்கூடியவராக வாழ்ந்து நன்மைகளை சுமந்து இவர் போறாரு, அல்லது இவர் செய்த பாவங்களை கண்டு இவர் போயிட்டாருன்னு சொல்லி மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ரெண்டுல ஒன்னாதான் இருக்க முடியும். ஒன்னு, நான் நன்மை செஞ்ச காரணத்தால நல்லவனா நான் போக முடியும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு, இறைவனை சந்திக்கிறதுக்கு. இல்ல மக்கள் இப்படி ஒருத்தர் போயிட்டான்னு சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ரெண்டுல எந்த நிலைமை நம்மன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. எல்லாரும் இந்த நபி மொழியை முதல்ல மனசுல வைங்க. அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அஹப்புன் நாசி இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல நேசத்திற்குரிய மனிதர்கள் யார் என்றால், அல்லாஹ்விடத்துல ரொம்ப நேசத்திற்குரியவர்கள், படைத்த இறைவன் இவர்களை ரொம்ப நேசிக்கிறான். இவர்கள் யார்? அன்ஃபஉஹும், மக்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு பலனுள்ளதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில், என்னை படைத்த இறைவனிடத்திலே மிக விருப்பத்திற்குரியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னாங்க,
அல்லாஹ்விடத்திலே இறைவனிடத்திலே மிக நேசத்திற்குரிய செயல் எதுவென்றால் ஒரு சகோதரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். எப்படிப்பட்ட வழிமுறையில வாழ்றோம் பாருங்க. ஒரு சகோதரன் நம்ம மூலியமா மகிழ்ச்சி அடைந்தா, கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட போய் ஆறுதல் சொல்றோம், கவலைப்படாத, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், நீ சரியாயிரும் உன்னுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துச்சுன்னா இவன் தான் அல்லாஹ்விடத்திலேயே சிறந்த செயலை செய்தவனா மாறுவான். இவன் அல்லாஹ் நேசிப்பான். எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை! ஆனால் எத்துணை பேருக்கு பலனுள்ளவர்களாக நாம் வாழ்றோம். நம்ம இன்னைக்கு மரணமானா நம்மளால பலனடைஞ்ச மக்கள் நம்மளை நினைச்சு பார்ப்பாங்களா? நம்மளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவாங்களா? உண்மையான வாழ்க்கைங்கிறது அதுதான். பலனுள்ளவர்களா வாழ்ந்து அடுத்த ஒரு தலைமுறையும் நம்முடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து நம்மளுடைய வழியை பின்தொடரணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்க தான் உண்மையான இறையடியார்கள், உண்மையான முஸ்லிம்கள். அப்படி ஒரு வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? பெரிய ஒரு விஷயம் செய்ய வேணாம், பெரிய ஒரு ஹிதமத் செய்ய வேணாம், பெரிய ஒரு சமூக பணி செய்ய வேணாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து தொடங்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வு சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு மனிதர் தாகத்தோட கிணத்து பக்கம் போறாரு தண்ணி குடிக்கிறதுக்காக. அவருக்கு தாகம் ஏற்படுது. அந்த தண்ணிக்காக கிணத்து பக்கத்துல போய் தனக்கு கீழே இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேல வர்றாரு. அவருக்கு தாகம் தணிஞ்சிருது. அங்க பக்கத்துல பார்த்தா, கிணத்து பக்கத்துல ஒரு நாய் அங்க கிடக்கக்கூடிய அந்த தண்ணீர் கலந்த மண்ணை அப்படி நாக்கால நக்கிட்டு இருக்கு. நாக்கால அப்படி அத சாப்பிட்டு இருக்கு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு எப்படி தாகம் ஏற்பட்டுச்சோ அது மாதிரி இந்த நாய்க்கும் ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிணத்துல இறங்கி தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தாகத்தை தணிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் இந்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்து இந்த நாய்க்கு இரக்கம் காட்டி தாகத்தை தணித்த காரணத்தால் இறைவன் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு நன்றி செலுத்தினான். அதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது. இவர் செஞ்சது ஒரு இறைவனால படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு, ஒரு நாய்க்கு. ஆனால் இவர் இந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால இறைவன் நன்றி செலுத்துறான்னா, இறைவனுடைய படைப்புகளுக்கு உதவி செய்யறதை இறைவன் தனக்கு செய்யக்கூடிய உதவியா நினைக்கிறார். அதான் அங்க முக்கியமானது.